ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் அவளோடு காத்துக்கிட்டு இருந்தது இந்த படத்துக்கு தான். ஏன்னா இந்த படத்துடைய ஹீரோ விஜய் சேதுடைய பையன் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. ஸோ படத்துக்கு முன்னாடியே நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் அவளோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபீனிக்ஸ் படம் எப்படி இருக்கு? ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னா ரிவெஞ்ச் ஸ்டோரி, இதுதான் படத்துடைய ஒன்லைனு. ஆனால் படத்துடைய கதையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல கதை தான். கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஹீரோ சூர்யா இருக்கிறார் இல்லையா, அவர் முதல் காட்சியிலேயே கைதாகி ஜெயிலுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. அதுக்கு காரணம் அவர் தொகுதி எம்எல்ஏ, அவர் காட்டு முன்னாடி தினமா குத்தி கொன்னுட்டு ஜெயிலுக்கு வர்றாரு. என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு அப்போ ஓப்பன் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு 18 வயசு நிரம்பலை. அதன் காரணமாக அவர் ஜுவனைல் ஜெயிலில் அடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு எம்எல்ஏவை கொன்னா சும்மாவா, அவருடைய மனைவியா பயங்கரமான மாசா வரலட்சுமி சரத்குமார் வர்றாங்க. ஸோ அவங்க, அவருடைய 2வது மகன், இவங்க எல்லாருமே இந்த பையன் யாரு, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவனை ஜெயிலே முடிக்கணும் அப்படின்னு அந்த பையனை, அதாவது ஹீரோவை முடிக்கிறதுக்கான சதித்திட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய முயற்சிகள் பண்றப்ப உள்ள சூர்யாவை போடவே முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். கடைசியா சரி ஓகே, நம்மளால ஜெயிலுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா ஹியரிங்க்கு கோர்ட்டு கூட்டு வருவாங்கல்ல, ஸோ கோர்ட்டுக்கு கூட்டு வரும்போது கண்டிப்பா அவனை போட்டே ஆகணும் அப்படின்னு நிறைய பிளான்லாம் பண்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் சூர்யா, அதாவது ஹீரோ தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய ப்ரீ கிளைமேக்ஸ் எப்படி முடியுது அப்படின்னா, யார் இந்த சூர்யா, அவனுக்கும் எம்எல்ஏக்கும் என்னப்பா சம்பந்தம், இவன் ஏன் அவர் குலன் அப்படிங்கிற பல கேள்விகளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அட்லி ஃபார்முலால போகுது. எடுத்த உடனே ஃப்ளாஷ்பேக்கை தொடங்குறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் தான் படத்துடைய மைய கதையாக அமையுது. ஒரு அழகான குடும்பம், அம்மா, அண்ணன், தங்கை அப்படின்னு சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு சூர்யா. இவரும் இவர் அண்ணனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாக்ஸிங் பிளேயர்ஸ். 2 பேருக்குமே பாக்ஸிங்ல ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், ஒரு மிகப்பெரிய பாக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவோட இருக்கிறாங்க. இந்த சூழல தான் சூர்யாவுடைய அண்ணன், அதாவது ஹீரோடைய அண்ணன் கர்ணனுக்கும் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் காதல் ஏற்படுது. ஆனால் வழக்கம் போல பார்த்தீங்க அப்படின்னா யார் தான் காதலுக்கு ஓகே சொல்லுவா, ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா, நாங்கள் காதலுக்கெல்லாம் ஓகே சொல்லிடுறோம்ப்பா, ஆனால் பையனுக்கு சரியான வேலையும் இல்லை, சரியா படிக்கவும் இல்லை, ஸோ ஏதாச்சும் நல்ல வேலை இருந்தால் நாங்கள் யோசிக்காம கட்டி கொடுத்துருமே அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமாக என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப அந்த தொகுதியுடைய எம்எல்ஏக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு பயங்கரமான கேமை கண்டக்ட் பண்றாரு. அதுதான் ஒரு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பை நடத்துறாரு. அந்த சாம்பியன்ஷிப்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹார்பர்ல ஒரு அரசு வேலை நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான வாக்குறுதியை கொடுக்குறாரு. ஸோ எப்படியாவது இந்த சாம்பியன்ஷிப்ல ஜெயிக்கணும், அந்த வேலையை தட்டி தூக்கணும் அப்படின்னு கர்ணன் ஆசைப்படுறாரு. இங்கே தான் ஒரு முக்கியமான சம்பவமே நடக்குது. அந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பை அந்த எம்எல்ஏ நடத்துறதுக்கு காரணமே அவர் பையன் ஜெயிக்கணும் அப்படின்னு தான். ஸோ அதே மாதிரியே அந்த லீக் போட்டிகள்லாம் நடக்குது. கடைசி ஃபைனலில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ மகனும் கர்ணனும் சேர்ந்து ஆட போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மேட்ச்சில் கர்ணன் ஜெயிக்கிற அளவுக்கு போகும்போது எம்எல்ஏ சைட்லேருந்து வந்து பேரம் பேசுகிறாங்க. தம்பி, இந்த மேட்ச் எப்படியாவது எங்கள் பையலுக்கு விட்டு கொடுத்துரு, என்ன காசு ஜெயிப்பியோ அந்த காசை நாங்களே தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னது காசு தர்றீங்களா, பேரம் பேசுறீங்களா, நான் தான் ஜெயிக்க போறேன், இந்த அரசு வேலை எனக்கு தான் அப்படின்னு அந்த பையனை நாக் அவுட் பண்ணி கொன்னுறாரு. இந்த விஷயம் எம்எல்ஏக்கு அவருடைய மனைவிக்கும் ஒரு பயங்கரமான எரிச்சலை கொடுத்து அந்த பையனை பழி வாங்கணும் அப்படின்னு கொன்னுறாங்க. இதுதான் ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய கதைக்களமா அமையுது. ஸோ அண்ணனை கொன்ன எம்எல்ஏவை பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்னு 26 வாட்டி வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கிறான் ஹீரோ. இங்கே கிட்டத்தட்ட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் முடியும் போது கிளைமேக்ஸே வந்துருச்சு. ஸோ கிளைமேக்ஸ் அப்படின்னா அந்த எம்எல்ஏவுடைய 2வது மகன், அவர் தான் நிறைய வில்லத்தனமான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என்ன அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தா நல்லா புரியும். அவர் தன்னுடைய படைகளோட அந்த ஜுவனைல் ஜெயிலுக்குள்ள வர்றாரு. வர என்னென்ன சதித்திட்டங்கள் தீட்டி ஹீரோ முறியடிக்கிறான் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஹீரோவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சூர்யா ஃபர்ஸ்ட் படம் இன்ட்ரோ ஆயிருக்கிறார் ஹீரோவா, நல்லா நடிச்சிருக்கிறார். அப்பா போலவே இயல்பான நடிப்பு, அளவான எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சிருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே நமக்கு பார்த்து என்ன இது ஓவரா பண்றாரு, கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. இன்னொன்று, இந்த படத்தை ஸ்டண்ட் மாஸ்டர் அனலிஸ்ட் தான் இயக்கியிருக்கிறாரு. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட் காட்சிகள்லாம் இருக்குது, ஆனால் எல்லாமே நம்பும்படியாக இருக்குது. அதுதான் இந்த படத்தில் ஒரு அருமையான விஷயமா பார்க்கப்படுது.
இன்னொன்று படத்தில் வரலட்சுமி சரத்குமார், தேவதர்ஷினி, விக்னேஷ், அபி நக்ஷத்ரா, சம்பத் ராஜ் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே அவங்க ரோலை கனக்கச்சிதமாக பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபர் வேல்ராஜ் சார் நடிச்சிருக்கிறாரு ஒரு போலீஸ் கேரக்டரில். அவரும் சூப்பராக அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே நடிச்சிருக்கிறாரு. ஸோ சினிமாட்டோகிராஃபியும் சரி அவர் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பிரவீன் கேஎல் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக்கு சாம் சிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே தங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா படத்துடைய பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, பட் படத்துடைய பாடல்கள் மனசில் நிற்குதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே போல் படத்துடைய கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனாலும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா படத்தில் நிறைய காட்சிகள் ரொம்ப பெரிய பெரிய காட்சிகளாகவே வருது. ஸோ அந்த பொறுப்பு எடிட்டருக்குமே இருந்திருக்கணும். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்கேஜிங்காக அந்த சீனை கட் பண்ணியிருந்தா இன்னும் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. அது இல்லை அப்படின்னா ரொம்ப நல்ல படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு கடைசியாக போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா படத்தில் கிரிஞ்சாவோ பார்க்க டென்ஷன் ஆக்குற மாதிரியோ காட்சிகள் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல யங்ஸ்டர் முதல் படத்தை பண்ணியிருக்கிறாரு. நல்ல அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள் கொண்ட படத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினிக்ஸ் படத்தை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.